க்ரீமியான டொமேட்டோ பாஸ்தா பார்க்கலாமா? க்ரீமே இல்லாமல் ரொம்ப ஈஸி தான், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கடுகு, ஜீரகம் அண்ட் சின்ன பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 4-5 தக்காளியை இந்த மாதிரி மீடியம் சைஸ் தக்காளி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்தாவை நார்மலாக நீங்கள் எப்போதும் வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. உப்பும் எண்ணெயை ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நாங்கள் லாஸ்ட் வீக் பீட்சா வாங்கின சீசனிங் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தான் இதில் ஆட் பண்ண போகிறேன். அது இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ண அந்த தக்காளி இதுக்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் உடனே நெக்ஸ்ட்டு நீங்கள் ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, இந்த டொமேட்டோ கெச்சப் ஒரு 2 பேக்கெட் அதுவும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பாஸ்தா வேக வச்சு தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு வெந்தோடனே கொஞ்சோண்டு ஆரிகனோ அந்த ஸ்பைசஸ் மட்டும் போட்டுட்டு அப்புறம் பாஸ்தா வேக வச்சதையும் உள்ளே போட்டு அந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் ரெடி ஆகிடும்.